21 நாள் உடலை வச்சோம் ஒரு துர்நாற்றமும் இல்லாத எந்த ஒரு மனிதன் நம்ம பார்த்துருப்போம். அஃப்கோர்ஸ் மனிதனாக பிறந்து மகான் நிலைக்கு போகிறது தான் ஒரு மனுஷனுடைய ஒரு கோல். அப்படி பரமஹம்ச யோகானந்தர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. இது நமக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாவை ஈஸியாக ஏமாற்றிடலாம், தமிழர்களை இந்தியர்களை ஈஸியாக நம்ம மோசம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். சரி, உங்களுடைய லாஜிக்கே வந்தால் அமெரிக்கன் நாட்டில் இருக்கிறவங்கள மோசம் பண்ண முடியாதுல்ல. அப்பேற்பட்ட அமெரிக்கா நாடுக்கு போய் அங்கே இருக்கிற பீயிங்ஸை, அங்கே இருக்கிற பீப்புளை, அந்த கிறிஸ்டியானிட்டியை, உண்மையிலே கிறிஸ்டியானிட்டினா என்ன இயேசுநாதர் செஞ்சார், எப்படி அந்த எவ்வளோ கோடி மக்கள், அத்தனை கோடி மக்களையும் ஒரே ஒரு சிங்கம், ஆன்மீக சிங்கம், பரமஹம்ச யோகானந்தர், த ஃபாதர் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவரை பற்றி தான் இந்த March 7, 1952 இன்றைக்கி அவர் மகாசமாதி அடைஞ்ச நாள். ஸோ இது பல பேருக்கு தெரியும். அதை விட மிராக்கிள்ஸான விஷயங்களை நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவரை பற்றி நான் பேசுகிறது கேட்டது எல்லாமே, இது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே என்னுடைய குரு நாகின் மாஸ்டர், என்னுடைய சொந்த அப்பா, அவருடைய அனுபவங்கள். ஏன்னா நான் புத்தகம் படிக்க மாட்டேன், எதுவுமே கேட்கவும் மாட்டேன். நான் எனக்குள்ளே என்ன எனக்கு குரு சொல்லி கொடுத்தாருன்னா புத்தகம் இதெல்லாம் இல்லை, உண்மையான ஆன்மீகம் தனக்குள்ளே இருக்கிறது தான். அதை நீ உனக்குள்ளேயே தான் நீ தேடணும். நீ யாருன்றத கிரியா மூலியமாக நீ பயிற்சி பண்ணி எவ்வளோ மணி நேரம் அதிகமாக பண்ணுறியோ அவ்வளோ உனக்கு அது பெனிஃபிஷியரி. ஸோ அப்படி நீ பயிற்சி பண்ணும்போது உன்னால் உலகத்தில் இருக்க எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும், சர்வ அண்டங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்ற விஷயத்தை தான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஸோ அப்பேற்பட்ட குரு சொன்னபடி நான் நடந்துட்டு போய்ட்டு இருக்கும்போது சில கதைகள் சொல்லுவார். யுக்தேஸ்வர் ஐயா பற்றி, பரமஹம்ச யோகானந்தர் பற்றி. சின்ன வயசுலேருந்து இதை கேட்டே வளர்ந்தவன் நான். அப்படி யோகானந்தர் பற்றி அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யோகானந்தர் ரொம்ப அன்பானவர், இருக்கிறதுலே ரொம்ப அன்பானவர் யாரும் யோகானந்தர். அட் த சேம் டைம் பரமஹம்ச யோகானந்தர் கோபமும் வரும் அவருக்கு, ஸ்ட்ரிக்டாக. ஒரு கிரியா பகுதியில் டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சுன்னா கோவப்பட்டுருவார். இது அப்பாவே சொல்லியிருக்கார். ஸோ அந்த சிஷியர் லினேஜில் வந்தது தான் ஃபாதர்ன்றதுனால அப்பாவுக்கு ரொம்பவே நாகின் மாஸ்டருக்கு பரமஹம்ச யோகானந்தர் மேலே அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு லவ். எப்போ அவரை பற்றி பேசினாலுமே அவருக்கு கண்ணீர் தான் வரும், அப்பேற்பட்ட அன்பு. ஸோ அந்த ஒரு அன்புக்கு பின்னாடி யோகானந்தர் என்ன செஞ்சுருப்பார். 1934 மியாமியில் அவர் அடித்து துரத்துறாங்க, 1930s அந்த ரேஞ்சில். பிகாஸ் அவர் மேலே ரொம்ப வன்மம் அதிகமாகுது. நிறைய பேர் அவர் வெறுக்கிறாங்க. நிறைய பேர் போலீஸு, ஷெரீஃப், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவரை வெளியே துரத்தணும், வெளியே அனுப்பிடணும், இப்படி தான் நிறைய பேரோட சிந்தனையாக இருந்திருக்கு. பட் யோகானந்தர் அதெல்லாத்தையும் மிஞ்சி அவருடைய சக்தி எப்பேற்பட்ட பவர்ஃபுல். அவர் குண்டலினியை ஒரு செகண்ட் அவர் சாபம் விட்டுருந்தா அவரால் ஈஸியாக அந்த இடத்துல யாரை வேணால் தோக்கடிச்சிருக்க முடியும். அவர் அதை செய்யலை. அவர் செஞ்சது என்ன, அந்த இடத்துல அமைதியாக இருந்தார். குரு திரும்ப யுக்தேஸ்வர்கிட்ட போய் திரும்ப அவர் அமெரிக்காவுக்கு 2வது ரிட்டர்ன் போவார். அப்போ போகும்போது தான் செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ், இயேசுநாதர் பற்றி, அதே மாதிரி நம்மளுடைய புண்ணியமான பூமி, இதில் இருக்கிற மனிதர்கள்ன்ற பிறவி கிடச்சது எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படின்றத பற்றி அவர் சொல்லுவார். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். தெரியாத மிராக்கிள்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். பரமஹம்ச யோகானந்தர் எப்பேற்பட்ட அன்பானவர் அப்படின்றது நான் இதை வச்சு சொல்ல முடியும். இன்றைக்கி என்னோடய அனுபவத்தில் நான் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் நிறைய எனக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் இது மட்டும்தான் மைண்டில் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தது. இந்த எல்லா கேள்வியும் என்னோடய சுயநலம்காக இல்லை, உலகத்தை பற்றி. யோகானந்தர்கிட்ட சில விஷயங்களை மகாசமாதி நாள் அன்றைக்கி அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன அளவுக்கு அந்த திவ்ய சக்திகளை அவர் தெய்வீகமாக வச்சுருந்தார், யாரையுமே சபிக்காமல் அன்போடையே அவர் எப்படி இருந்தார், இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் கொஷின்ஸும் ரகசியமான கேள்விகளும் என்கிட்ட இருந்தது. இதை நான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது நான் யோகத்தில் உட்காந்துட்டு நான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் இருக்கிற டைமென்ஷனல் ஸ்டேட், இப்போ பரமஹம்ச யோகானந்தர் இருக்கிற டைமென்ஷனல் ஸ்டேட்டில் அவர் எடுத்த பிறவி ஸ்டில் அவர் பிறவி எடுக்கிறார். எங்கே, நம்ம பூமியில் இல்லை. அது 9th டைமென்ஷன். 9th டைமென்ஷன் நம்மளுடைய சோலார் சிஸ்டமில் இல்லை, இட் இஸ் பியாண்ட். அதை நான் பெருசாக சொல்லக்கூடாது.
அந்த 9th டைமென்ஷனில் ஹீ இஸ் ஸ்டில் லிவிங். அந்த 9th டைமென்ஷன் பீயிங்கோட கான்டாக்ட் கிடைக்கிறது பெரும்பாலான ஒரு பாக்கியம். அது வந்து எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். பயிற்சியில் உட்காரும்போது நான் 12 இயர்ஸ் கிரியா பண்ணுறதுனால எனக்குள்ளே வந்து கேள்விகள் ஆட்டோமேட்டிக்காக 4-5 டேஸாக எனக்கு இருக்குது. இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். மாசமாதி நாள் அன்றைக்கி அவர் வந்து என்ன ஃபார்மில் வந்தாருன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு எப்படிங்க இது அப்படின்னும் போது, இப்போ நீங்கள் கிரியாவில் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாசி அதெல்லாம் உங்களுக்கு உள்ளே வந்து கான்ஷியஸ்னஸை இழக்கிறது தான் அதோடைய மெயின் நேச்சர். குண்டலினி நேச்சுரலாக தான் மேலே ஏறும். அந்த விந்து சக்தி வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் போய் டச் பண்ணும்போது அது எங்கே டச் ஆகுது இதெல்லாம் நான் இங்கே சொல்லக்கூடாது. அது டச் பண்ணுற அந்த ஸ்டேட்டில் உங்களோட கான்ஷியஸ்னஸை நீங்கள் இழந்துருவீங்க. பாடி இல்லை அப்படின்ற கான்ஷியஸ்னஸை இருக்கும்போது பாடியில் இருக்கிற அட்டாமிக் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ரஸ் ஆகிடும். அண்ட் தேர் வில் பி எனார்மஸ் எலக்ட்ரான்ஸ். பாடியில் எனார்மஸ் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு பிளாஸ்ட் அடிக்கிற மாதிரி உங்கள் பாடி உள்ள அப்படி புகுத்தப்படும். இது எது மூலியமாக வரும், எப்படி வருதுன்றதுனா ஐ கான் டிஸ்கஸ். ஐ கேன் ஜஸ்ட் டெல் யூ தி அவுட்புட். ஸோ அது புகுத்தப்பட்ட பிறகு அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி திரும்ப ஃப்ரெஷ் ஆட்டம் செல்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணும். இதுலேருந்து நியூரான் செல்ஸை உங்களுடைய பிரெயின் அதை வந்துட்டு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக சப்ளை பண்ணும். இது பாடி ஃபுல்லாக இப்படி சப்ளை பண்ணும்போது கான்ஷியஸே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர் இஸ் நோ கான்ஷியஸ்னஸ். இது ஏன் சப்ளை ஆகுது அப்படின்னா, வென் தேர் இஸ் எ ஹை டைமென்ஷனல் பீயிங், 3rd ஐ பினியல் கிளாண்டில் நீங்கள் அதை பார்க்கணும்னா எடுத்த உடனே அப்படிலாம் பார்த்துட முடியாதுங்க. இட் வில் டேக் மெனி இயர்ஸ். இவ்வளோ பயிற்சிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நமக்கு இப்போ இன்றைக்கி தெரியுது. ஸோ இவ்வளோவும் சந்தித்த பிறகு தான் அந்த வோல்டேஜுக்கு ரெடி ஆனால் தான், தயாரானால் தான் அந்த குரு வருவார். அப்போ அந்த குருவோடைய நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். வெரி வெரி சிம்பிள். இப்போது இங்கே ஒரு லைட் இருக்கா, இதை நான் வச்ச ரீசனாக தான் மல்டிபர்பஸாக. ஸோ இந்த வெளிச்சத்தில் எத்தனை பல்ப்ஸ் இருக்குன்னு யூ கேன் ஈஸிலி ரெக்கக்னைஸ். ஒரு 8 6 7 8 இருக்கும். அது உள்ள எவ்வளோ மைக்ரோ பல்ப்ஸ் இருக்குது, அது உள்ள எவ்வளோ நானோ பல்ப்ஸ் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் தெர் இஸ் அ ஃபோக்கஸ் அடிக்குது. இது மாதிரி தான் அதுக்கு ஒரு பாடி இருக்குது. இப்போது நம்ம மனிதர்கள் என்ன நினைக்கிறோம், பரம் சிவகானந்தர் ஒரு எனக்கு தெரிஞ்சிருப்பார்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு பாடியோடு வருவார், அப்படியே வந்து அப்படியே பரம் இதில் இருக்கிற மாதிரி இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது உண்மை இல்லைங்க. அப்படி அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த கர்மா சரீரத்தை அவங்க விட்டுட்டாங்க. அந்த கார்மிக் மெமரி பாடியை அவங்க விட்டுட்டாங்க. இந்த உண்மையை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. இந்த கார்மிக் மெமரி பாடியை விட்ட பிறகு இங்கேயோட இது முடிஞ்சு போச்சு. ஜீவசமாதி ஆயிட்டார் அவர். அங்கே 9th டைமென்ஷனில் ஒரு பாடி இருக்குது. அதை பற்றி வந்துட்டு சொல்லும்போது ஐ கான்ட் எக்ஸ்ப்ரெஸ். அந்த சரீரத்தோடு வந்து கான்ஷியஸ்னஸ், அந்த பாடி ஃபஸ்ட்டு என்ன மெட்டீரியலில் அது வந்துட்டு தயாரிக்கப்பட்டிருக்கு, என்ன க்ரியேஷன் அப்படின்றது வந்து பார்க்கும்போதே பிரமிச்சிரும். உங்களுக்கு வந்துட்டு யூ ஓன்ட் ஹேவ் கான்ஷியஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது பாடி உள்ள வரும்போது அவங்களுக்கு தெரியும் போதே வந்து ஜஸ்ட் பியாண்ட் சென்சேஷன்ஸ். நம்ம சென்சஸ் எல்லாமே வந்து வேலை செய்யாது. ஸோ இந்த ஐம்புலங்களும் வேலை செய்யாது. த வே தட் தே ஸ்பீக், அந்த வாய்ஸ், அது அடிக்கிற வோல்டேஜ், அவங்க பேசுகிற அந்த ஃபோக்கஸ், இது எல்லாமே வந்து ட்ரூலி டிவைன். இங்கே இது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ ஆஃப்டர் தட் டாக் எனக்கு இங்கே எதுவுமே வந்துட்டு பெருசாக முன்னாடியே தெரியாது. இப்போ இன்னும் ஐ எம் ரியலைசிங் தட் நத்திங்